ஆ ஆ அண்ணா ஒரு ஹெல்ப்ண்ணா, நான் ஜிபே ஒரு 50 ரூபா பண்ணுறேன், கையில் தர முடியுமா காசு? என்ன தங்கம் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. ஸோ இந்த சவுண்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. இந்த பைக்கு பிடிக்க காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பைக்கு தான். ஸோ அந்த பைக் வந்தனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக்கே பிடிச்சிது. ஐயோ பயங்கரமான பவருங்க. வண்டி என்னதான் பழசானாலும் அந்த ஸ்பீடுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா பஞ்சம் இல்லைங்க. ஃபோர்த்தில் 104 வேற லெவலுப்பா. 122 123 24 25 27. அப்போ 390 எவ்வளோ போகும் BS3 மாடலு? 190 போகுமா? வணக்கம், நான் தான் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கான vlog எதை பற்றி அப்படின்னா, நம்ம அண்ணன் வச்சிருக்க BS3 டியூக் 2 எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சிருக்க BS6 டியூக் 2 பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் போட்டிருப்போம். ஸ்பீட் எவ்வளோ போகுது, மைலேஜ் எவ்வளோ தருது, ஸோ பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது, பிக்கப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா BS4 டியூக் 2 நான் இந்த வீடியோவில் BS3 BS6 சொல்லி வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக். எல்லாத்துக்கிட்டே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், அது போக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப எஃபெக்ட் கொடுத்த வீடியோ எடுக்கிறோம். நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு காலையில் வந்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அது போக எடிட் பண்ணிட்டு ரொம்ப டைம் பண்ணி வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது. அதனால் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, மற்றலாம் நம்ம அப்படியே பைக் ஓட்டோட்டா கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ என்னடா முகேஷ் BS3 பைக்கை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ டியூக் 200 BS6 போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம அண்ணனோட பைக் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்குது. அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் கிளம்பிட்டோம். ஸோ என்னென்ன கம்பேரிசன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீர்லேருந்து 6th கீர் வரைக்கும் எவ்வளோ போகுது, அதுவும் ஃபஸ்ட்டு கீர்லேருந்து 6th கீர் எவ்வளோ போகுது சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான பைக்குங்க BS3 விசஸ் BS6 டியூக் 200. இதை விட அது பவரா? ஓகே செக் பண்ணுவோம். தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா BS3 டியூக் 200 பார்த்தீங்க அப்படின்னா BS6 டியூக் 100 விட பவர்னு சொல்கிறான். நான் மேலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாண்டா, அது வெயிட்டே இல்லை. நான் ஓட்டி பார்த்தேன் ஸ்டார்டிங்லேயே. எப்படி இருக்குன்னா பொசுக்குன்னு இருக்குங்க. அங்கே போகணும் இன்னும். பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக பொசுக்குன்னு இருக்குங்க. ஆனால் நம்ம ஓட்டிகிட்டு இருக்க டியூக் 200 பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டு. கீழே சாய்ச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி நிறுத்துறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் கடைக்கிட்ட வந்தாச்சு, பைக்கை வாங்கிட்டு. ஸோ அந்த பைக்குக்கு இந்த பைக்கு கம்பேரிசன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நான் அண்ணங்கிட்ட போயிட்டு பைக் வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே வ்ளாக் பண்ணுறேங்க. ஜிபேல தான் தங்க அமௌண்ட் ரெடி. கையில் காசு இருக்காடா? இருந்தால் கொடுத்துட்டு. என்னது கேமராவியா? KTM தான். இதுவும் KTM தான், அதுவும் KTM தான். உனக்கு என்ன பைக் பிடிக்கும்? இதுதான் பிடிச்சிருக்கா? இதுவா? ரெண்டுமே பிடிச்சிருக்கா? வா ரவுண்டு போகலாமா? கூட்டு போய்ட்டுட்டா? வா இது வரைக்கும் போயிட்டலாம். வா கூட்டிகிட்டுலாம் போக மாட்டேன், கொண்டு வந்துட்டுற. வா பயப்படாதடா, வாடா. உங்கள் அண்ணன் மாதிரி நினச்சிக்க. வா பயப்படாத, வா. திரும்ப கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுறேன். தங்க பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்க. மயில போகலாமா? எது கேமராவா? வண்டியா? வண்டி 2 lakhsரா. வேணுமா? வாங்கிக்கிறியா? பைக் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பைக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும், ஓகேவா? நீயே பெருசாகி சம்பாரிச்சு பைக் வாங்கணும், ஓகே? எத்தனாவது படிக்கிற? 6ஆவதா? எந்த ஸ்கூலு? புக் வாங்குற காசு இல்லையா? தங்க என்கிட்ட வேறு ஜிபேயில் தான் காசு இருக்கேடா, கையில் காசு இல்லையே. இரு, நான் ஏதாச்சும் மாற்றிக்கிட்டு கொடுக்கட்டா? ஏதாச்சும் சாப்பிட்றியா? அம்மா எங்க? உன் பேர் என்ன? அரசுகுமாரா? சாப்பிட்ற ஜூஸ் கீது வாங்கி தட்டா? சாப்பிட்டியா? எங்கடா ஜிபே காசு எங்கடா மாற்றுறது? எந்த கடையில் மொத்தம் தெரியலையே.
இருங்க கடை இருக்குது, கேட்டு பார்க்குறேன். கோழி வளர்த்தலாமா? இருங்க நான் போயிட்டு ஜிபே பண்ணிட்டு காசு இருக்கான்னு கேட்டு பார்த்து வரேன். ஏதாச்சும் பிஸ்கெட்க்கு வேணுமா? பிஸ்கெட்க்கு சாப்பிட்றியா? ஏன் அக்கா ஒரு 2 பிஸ்கெட் கொடுத்துருங்கக்கா. ஓரியோ சாப்பிடுவீங்களா மேலே? ஓரியோ சாப்பிடுவீல? ஓரியோ பிஸ்கெட்டு வேற சின்ன ஜூஸ்க்கு இது இந்தா. அக்கா எவ்வளோங்க ஆச்சு? அக்கா நான் 70 ரூபாயே பண்ணுறேன், ஒரு 50 ரூபா கையில் தந்துடுங்க அக்கா. அந்த பையனுக்கு கொடுக்கணும், பாவம் காசு இல்லாமல். புக் அப்படிங்களா? சரி ஓகேக்கா, அனுப்பியிருக்கேங்க்கா. தேங்க்ஸ்க்கா. நாங்கள் அங்கே கேட்குறேன். தம்பிக்கு வேண்டியிருக்கீங்களா? என்னாச்சு தம்பிக்கு? எந்த சாமிக்கு? சேர்மையில் தம்பிக்கு ஏதோ நல்லா போய் சரியா? அண்ணா ஒரு ஹெல்ப்ண்ணா, நான் ஜிபே ஒரு 50 ரூபா பண்ணுறேன், கையில் தர முடியுமா காசு? 50 ரூபா ஜிபே பண்ணுறேன், கையில் அமௌண்ட்டு தர முடியுமா? தேங்க்ஸ்ண்ணா. பாடா அனுப்பிட்டேங்கண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. என்ன தங்கம் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, பார்ப்பலாம். ஸோ நம்மளால் முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பிக்கு பண்ணிட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகலாமா? பிடிச்சிக்கோ. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏபிஎஸ் மட்டும் இல்லைங்க, ஏபிஎஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வேற லெவலு. வாவ், என்ன சவுண்டு கேட்குது? ஓ இதுலேருந்து சவுண்டு வருதா? நான் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். சரி தங்க எப்படியே திரும்பிடலாம். நல்லா படிங்க சரியா? தம்பிக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமாக சரியாயிரும். செம்மையாக இருக்கா? படி ஓகேவா? தம்பிக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமாக சரியாயிரும் சரியா? மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு போ, பிஸ்கெட் சாப்பிடு ஓகேவா? அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரி நான் போயிட்டேட்டா, பாய். யூடியூப் சேனலில் போய் போட்டு பாரு, நான் அண்ணன் வருவேன், நீ வீடியோவில் வருவேன். ஸ்ப்ரெட் லவ் ஃபேமிலின்னு ஒரு யூடியூப் சேனலு. அம்மாவோட செல்லு இருக்கா? அம்மாட்ட செல்லு இருந்தா வாங்கி. அப்பாட்ட இருக்கா? ஸ்ப்ரெட் லவ் ஃபேமிலின்ட்டு யூடியூப்பில் போயிட்டு போட்டு பாரு, அண்ணனோட வீடியோலாம் வரும், பார்த்துட்டு மெசேஜ் பண்ணு ஓகேவா? நான் போயிட்டு வரேன், பாய். அப்பாடா ஏதோ என்னால் முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா பண்ணேங்க. ஸோ அந்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு அண்ணன்கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்துட்டு விளாக் எடுத்துலான்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணேன். கரெக்டாக தம்பி வந்துட்டு இது கேட்டான், ஏதோ தம்பிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் அவங்க தம்பிக்கு. அண்ணா இந்த மாதிரி உடம்பு சரியில்லைண்ணா தம்பிக்கு காசு இருந்தால் கொடுங்க அண்ணா. ஏன்ட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிபேயில் தான் அமௌண்ட் இருக்குது, கையில் நான் காசு எடுத்துகிட்டு வரல. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், தங்கம் என்கிட்ட காசு இல்லைம்மா, வா சும்மா பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே உனக்கு நான் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு நான் ஜிபேயில் அப்படியே எங்கேயாச்சும் மாற்றி விட்டு நான் உனக்கு கையில் காசு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். வரக்கு ரொம்ப பயந்தாங்க, ஏன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பயப்படுவாங்க. அப்புறம் பயந்தான். நான் இருந்துட்டு தங்கம் உங்கள் அண்ணன் மாதிரி நினச்சிக்கிடாமையில் வா கொண்டு வந்து விட்டுறேன் வந்து ஏறுன்னா. அதுக்கப்புறம் வந்தான். ஸோ பைக் ஓட்டி பார்த்தது பின்னாடிக்கு வந்துட்டு ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவனுக்கும் ட்ரீம் பைக் டியூக் தான் சொன்னான். நான் பார்த்துண்ணா நல்லா இருக்குண்ணா, பைக் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா அப்படின்ட்டே இருந்தான். சரி தங்கம் நீ நல்லா படித்து முடிச்சு காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிக்கு எதுவும் ஆகாது சாமி, சீக்கிரமாக சரியாயிரும், அம்மாவை கேட்டதாக சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி பிக் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பைக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டயருமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. அது போக பார்த்துட்டிங்கன்னா ஸோ பைக்கோட சீட்டு கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் பிளேட் சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த பைக்கு எடுக்கும்போது எவ்வளோ வந்துச்சு, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இப்போ எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, டாப் எண்ட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி கொடுத்துங்க செலவே. ஸோ எனக்கு என்ன தெரியுமா, இந்த பைக்குனாலே அவ்வளோ பிடிக்குங்க. ஏன் தெரியுமா, ஸோ கேடிஎம் ஒரு பிராண்ட் ஆனதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கு BS3 மாடல் ரொம்ப 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 ஒரு பெரும் பங்கு வச்சுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ சவுண்டு தாங்க ரொம்ப ரொம்ப அடிக்கிட்டுங்க. ஒரு 8வது 7வது தான் படிப்பேன். ஸோ அப்போ வந்த பைக்குங்க இது. வந்த இதிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சவுண்டுக்கு அடிக்ட் ஆகாத பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸோ அந்த சவுண்டை கொஞ்சம் நோட் பண்ணுறீங்களா? ஸோ
இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ வர டியூக்லேயும் சரி ஆர்சிலையும் சரி இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா வரதே இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நாங்களும் பார்த்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான பிளேஸ் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அழகான ட்ராகன் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ட்ராகன், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ட்ராகன். ஸோ இந்த பைக்கோட சவுண்டுக்கு அடிக்ட் ஆகாத பசங்க இல்லவே இல்லை. நான்லாம் ஸ்கூல் டைமில் பார்த்துட்டிங்கன்னா பைக்கு நான் இருக்கேன் என்னை தாண்டி அந்த கார்னர் திரும்பி போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பேன்ஸ் எல்லாம் மாதிரியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ இந்த பைக் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பிராண்டே பார்த்தீங்கன்னா ஸோ கேடிஎம்னு ஒரு பேரே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாகி மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிது. இப்போ வந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க BS6 மாடல். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் மேலே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அது 14 லிட்டரு டேங்க் கெப்பாசிட்டி, இது பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டரு தான். வேறு என்ன, ஸோ இதில் ஏபிஎஸ் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அண்ணா ஆஃப் ரோடிங் டயர் போட்டிருக்காருங்க. ஸோ இது ஓட்டிகிட்டு வரும்போது எனக்கு கார்னரிங் பண்ணும்போது கொஞ்சம் லைக் ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் என்னன்னு தெரில. பட் ஆஃப் ரோடிங்க்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம டயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு MRF தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டயருமே பார்த்தீங்கன்னா லைஃப் முடிஞ்சுது. ஸோ நம்ம பைக்குக்கு என்ன டயர் போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா MRF நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போலோவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, மெர்ஸ்லின் டயரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் டியூக் 200 BS6 வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன டயர் போட்டால் நல்லா லைஃப் தரும், நல்லா மைலேஜ் தரும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டயர் வாங்கி நம்ம பைக்கு ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்லங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 2017 வந்த மாடலுக்கும் 2025 அந்த மாடலுக்கும் ஹெட்லைட் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேலஜன், இது பார்த்தீங்கன்னா LED. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 பைக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சு பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்குலாம் நீட்டாக இருக்கும். பட் என்னென்னா BS6ல் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா KTMல கொஞ்சம் நீங்கள் சிக்னல்லாம் நிற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பைப் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருதுங்களா எக்ஸாஸ்ட்டு. அதனால் நம்ம பைக் எப்படியாச்சும் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹீட் அடிக்குது. KTM போயிட்டாலே மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ இருக்கிறதா. இந்த பைக்கை ஏன்டா ரிவ்யூ பண்ணுறேன், இந்த பைக்கு என்ன அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னுமே மார்க்கெட்டில் டிமாண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்கிட்ட போயிட்டு பைக்கை ஜம்முன்னு வாங்கிட்டு இப்போ வந்துட்டோம். பார்த்தா இருக்குது. பட் இருந்தாலும் ABS கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் பைக் வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த பைக்கை நான் வந்து எல்லாமே சொல்லிடுவேன், எவ்வளோ மைலேஜ் தருது, எவ்வளோ ஸ்பீடு போகுது, இந்த பைக் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு எல்லாமே சொல்லிடுவேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. எடுக்கலாமா வேணாமா அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுவாங்க. கிலோமீட்டர் கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது பழைய மாடல்ண்ணா, 2017 மாடலு. இது ஒரு 30 தரும்ண்ணா. 30 ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி விளாக் பண்ணி பாடுறக்கு. ஆமாண்ணா கண்டிப்பாக. சரி நான் பார்த்துப்பாங்க. ஓகேண்ணா. நான் அண்ணன்கிட்ட நான் ஒன்று சொல்ல நினச்சேன், ஹெல்மெட்டு போட்டு ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நினச்சேன். நம்மளோட மூத்தவராக இருக்காரா, எனக்கு சொல்கிற கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அதனால் சரி வேணான்னு விட்டுட்டேன். ஸோ யார் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். RPM பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் பார்த்தீங்கன்னா பவர் வரும். இது அப்படி கிடையாது, ஸ்டார்டிங்கில் பிக்கப்லேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர பவராக இருக்கும். தென் அது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்கள், டிஸ்பிளே சேம் தான். இதில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதுலேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து கொஞ்சம் அவ்வளோ தூரம் ஒரு 100 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பைக் பிக்கப்பில் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா MTக்கும் டியூக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 பைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிடலாம். டாப் ஸ்பீட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பில்லின் சீட்டில் உட்காந்துருப்பான், எவ்வளோ போதும் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் யாரும் பப்ளிக் ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்க. பைக்கோட அந்த ஸ்வீட்னஸான சவுண்டை கேட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BS6 கேளுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம BS6 டியூக் 200 பார்த்தீங்கன்னா சவுண்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம செல்லக்குட்டியோட BS3 சவுண்டு கேட்போம். ரெடியா? ஸோ அவளோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரெடி 1 2 3ங்க. ஸோ இந்த சவுண்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. கவனமாக ஓட்டுறா.
எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் அடிச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு இந்த பைக்கோட அந்த பைக்கு, எனக்கு இந்த பைக்கு பிடிக்க காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பைக்கு தான். ஸோ அந்த பைக் வந்தனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக்கே பிடிச்சிது. அப்பட்டா நீ அடி ஃபஸ்ட்டு யாருங்க. சொன்னலைங்க. ஸோ ஆனால் இதில் பிக்கப்பில் ஃபஸ்ட்டு இது முன்னாடி போன மாதிரி இருந்துச்சுல்ல. திருப்பிக்கோ. எனக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த பிக்கப்லேயே பார்த்தீங்கன்னா இவன் முன்னாடி போன மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS3 அடிச்சிருச்சுங்க. இன்னும் என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா அவனோட டாப் ஸ்பீட் மட்டும் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா போதுங்க. ஸோ BS3யோட டாப் ஸ்பீட் மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆக்கிடலாம். ஐயோ பயங்கரமான பவருங்க. அப்பா என்னங்க இப்படி ஒரு செகண்ட் தான் டக்குன்னு போட்டுருச்சுங்க. வண்டி என்னதான் பழசானாலும் அந்த ஸ்பீடுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா பஞ்சம் இல்லைங்க. என்னடா இவ்வளோ பவராக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. ஆனால் BS3 Duke 200 பார்த்தா இவ்வளோ பவராக இருக்கு. ஐயோ அப்பா. நம்ம கண்ட்ரோல் மட்டும் நம்ம கையில் இல்லைன்னா இந்நேரம் கீழே விழுந்திருப்போம். பரவாயில்ல. ஸோ காட் பிளஸ் யூ. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிட்டேன் டப்புன்னு. பைக் அப்படியே உலட்டிகிட்டே போகுது. கீழே விழுந்திருப்பேன் தெரியுமா. கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் பண்ணா கீழே விழுந்திருப்பேன். டாப் ஸ்பீட் மட்டும் செக் பண்ணிடுவோம். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைவேல தாங்க இருக்கும். ஸோ ஹைவேல பார்த்தீங்க அப்படின்னா பைக் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் போட்டு சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணுறேன். எவ்வளோ பயம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா BS3 மாடலில் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீர் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். 46ங்க. செகண்ட் கீரில் பார்த்தீங்கன்னா 63ங்க. தேர்டில் 83. ஃபோர்த்தில் 104. வேற லெவலுப்பா. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 104 போகுதுங்க. கொஞ்சம் ரோடு மட்டும் ஃப்ரீ ஆகிக்கிட்டோம். ஃபோர்த்தில் 104 போச்சுங்க. ஃபிஃப்த்து கீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டல. இப்போ பைக்கு 5th கீரில் போயிட்டுருக்குங்க. காட்டுதா? 118ங்க. 5th கீரில் 118 போகுது. வா 122, 123, 24, 25, 27. அப்பா ஹெல்மெட்டு அப்படியே தள்ளுதுங்க காற்றுக்கு. ஓகேங்க. பைக் பார்த்தீங்கன்னா 127 போகுது. இப்போ இந்த ஸ்பாட்டில் நான் பயத்தில் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், தூக்கி வீசிடும் அங்கிட்டு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கை ஃப்ரண்ட் பிரேக் தான் போகும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பிரேக்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்பா சரியான பவர். அப்போ 390 எவ்வளோ போகும் BS3 மாடலு? 190 போகுமா? ஆமாங்க, போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போகிற ஸ்பீடுக்கும் அந்த BS3 சவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த பைக் ஓட்ட அந்த ஸ்பீடு ஆகும்போது அந்த BS3யோட சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அந்த வைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது. R15 V5 வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையானு தெரில, ஆனால் உண்மைன்னு தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், வந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோரூம் போய்ட்டு பைக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துக்கலாம். என்ன எவ்வளோ தான் புது பைக் வந்தாலும் ஆனால் கண்டிப்பாக பழைய பைக் மாதிரி வரவே வராதுங்க. எந்த பைக்குமே அப்படி தான். இன்னும் பசங்க ஏன் இந்த பைக்கை லவ் பண்ணுறாங்க, இன்னும் பைக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஓட்டி முடிச்சக்கப்புறம் தான் தெரியுது. இந்த பைக் ஓட்டும் போதே எனக்கு தெரியுது.
அவ்வளோதான் புது புது பைக் வந்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம BS3 பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. இன்னும் பசங்க பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பைக்கை வாங்குறாங்கிறது எனக்கு இந்த பைக்கை ஓட்டுனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவராக இருக்குது, அவ்வளோ லுக் வைஸ்லேயும் சரி ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்காத ஆளே கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 128 போகுதுங்க. ஸோ பில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொண்டிருக்கனால 128 போகுது. சப்போஸ் பில்லியன் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா 130 மேலே போகிற கூட வாய்ப்பு இருக்குது மேபி. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் அண்ணா எவ்வளோக்கு எடுத்தாங்க அப்படின்னா 1,10,000 பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க. பைக் பார்த்தீங்கன்னா ஊட்டி பைக்குங்க. ஸோ ஊட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தது. உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ நான் ஓட்டிட்டு டாப் ஸ்பீடு அதுக்கப்புறம் பிக்கப்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் பைக்கை ஓட்டிகிட்டு வரும்போது என்ன அப்படின்னா ஹீட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பைக் டியூக் 200 பார்த்தீங்க BS6 ஓட்டி எனக்கு பார்த்தீங்கன்னா பழக்கமானனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா தெரில. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரிஞ்சுது. சப்போஸ் நீங்கள் டியூக் ஓட்டாமல் இப்போ புதுசாக பார்த்தீங்க BS3 நீங்கள் செகண்ட்ஸில் எடுத்து ஸோ பைக்கை ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ETCU பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரேடியேட்டர்லாம் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது இன்னுமே பவராக இருக்குது. ஸோ காஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான். எனக்கு இப்போ மைண்டில் என்ன ஓடுது தெரியுமாங்க, டியூக் 200 பார்த்தீங்கன்னா BS3ல இவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னா BS3ல 390 எவ்வளோ பவராக இருக்கும். ஸோ RCயும் பார்த்தீங்கன்னா இன்னுமே பவராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா டியூக் வேரியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கொசுமை காக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. மீண்டும் ஒரு வேறு லெவலான வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேருங்க.